ஊரில் ஒரு 2-3 மாதமாக மழையே கிடையாதுங்க. சுத்தமாக அப்படியே காஞ்சு போய் கிடந்த மாதிரி கிடந்தது. வேலியில் இருக்கிற மரஞ்செடி கொடியெல்லாம் அப்படி வாடி போய் சோர்ந்து போய் கிடந்தது. 2 மழை தான் பெஞ்சுதுங்க. அப்படியே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பூத்து குலுங்குது ஒரு சில மரமெல்லாம் அப்படி அழகாக பூத்து குலுங்குதுங்க. 2 மலைக்கே அவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த மரம் வந்து கருக்கட்டா மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் தான் அப்படி பூத்து கிடக்குதுங்க. எங்கள் ஊர் பக்கம் இதை கருக்கட்டா மரம்னு சொல்லுவாங்க, வேறு பேர் இருக்குதான்னு எனக்கு தெரியல. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க. இந்த கருக்கட்டா மரத்தோட பட்டையை எடுத்துங்க வெத்தலை வாக்கு போடுவாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த பட்டையில் பாக்குக்கு பதிலாக வெத்தலையில் வச்சுங்க இதை சுண்ணாம்பு வச்சு இந்த பட்டையை கொட்டி வச்சு மென்னாங்கன்னா வாய் நல்லா சிகப்பாகும். அதுதான் பார்த்துருக்குறேன். வேறு பயன்பாடு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது வந்து ஏன் நான் வீடியோவில் சொல்கிறேன் சில மரங்களை அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு மரம் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பயன்பாடு இருந்தது அப்படின்னு இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற பசங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்னாலான ஒரு சிறு முயற்சி, அவ்வளோதான்.